ஓகே. நாங்க ஆங்கிலத்தினுடைய பேச்சு பயிற்சியோட சம்பந்தப்பட்ட மாதிரி, ஆங்கில உச்சரிப்போட தொடர்பட்ட விடயங்கள நாங்க கடந்த வீடியோக்கள்ல பார்த்தோம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது, ஆ, மெய்யெழுத்துக்கள் தொடர்பான உச்சரிப்பு. உங்களுக்கு தெரியும், இந்த மெய்யெழுத்துக்கள்ன்ற உச்சரிப்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே இந்த மெய்யெழுத்துக்கள் இந்த 5 உயிரெழுத்துக்களை தவிர்ந்தால், மிச்சமுள்ள 21 மெய்யெழுத்துக்களுக்கு 24 சத்தங்கள் இருக்குது. 24 இந்த சவுண்டையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள்ற சத்தங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அந்த எழுத்தை மொழியும் போதே அதில் சத்தம் உங்களுக்கு விளங்கும். உதாரணத்துக்கு பி என்று சொன்னீங்கன்னு சொன்னால் அதில் சவுண்ட் வந்து என்னென்னு வரப்போகுது இப். அதே போல் பின்னு சொல்லும்போது நான் இந்த எங்களோட உதட்டு ரெண்டுங்கெல்லாம் மடித்து சொல்லணும் பி. அதனால இந்த ஆக்களுக்கு இந்த பிக்கும் பிக்கும் இல்லை வித்தியாசம் விளங்காததால ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வருது. ஆகவே பி என்று சொல்லணும். ஆகவே பன்னு சவுண்ட் வரப்போகுது. டி டி ரெண்டுக்குள்ள சவுண்ட் வித்தியாசம் தெரியாததால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. உதாரணத்துக்கு டீன்னு சொல்லும்போது உங்களோட அந்த முரசில் அந்த டீங்கிற சத்தத்தில் வாய் கொஞ்சம் விரிஞ்சி அந்த முரசில் அந்த நாக்கு படக்கூடிய மாதிரி இருக்கணும். நாக்கை வளைக்கக்கூடாது. நாக்கை வளைக்கிறது அது டிக்கு வரணும். நாக்கை பின்னால் நீங்கள் வளைச்சும் போது ஆட்டோமேட்டிக்காகவே டி இந்த சத்தம் வரும். அது வன்மையாக வரும். இங்கே வந்து மென்மையாக வரும் டி, ரைட்? அப்போ டி டி. அதே போல் எஃப் நீங்கள் எடுத்தீங்க என்றால் முன்னால் காற்று வரணும். நீங்கள் ஊதுற மாதிரி எஃப், ரைட்? அதே போல் வி உவ். அப்போ எஃப்க்கு சத்தம் இஃப், விக்கு சத்தம் உவ். அதே போல் எம் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்று முடியுது. அப்போ சவுண்ட். அதே போல் என் எடுத்தீங்கன்னா என்று முடியுது. அப்போ இன் சவுண்ட். அதே போல் எச் எடுத்தீங்கன்னா அதுக்கு சவுண்ட் வந்து ஹா என்று சொல்லுவோம். நாங்கள் அரபிக்கில் சொல்கிற பார்த்த ஹா என்று வர மாதிரி என்று வருது. வடஹானா, ரைட்? பாவிக்கிறோம், ரைட்? இதோட எஸ் நாங்கள் பார்த்தோம். அதில் சத்தத்தில் வார சத்தம் வரும். ஜெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் சத்தம் வந்து இஸ் என்று வரும். அதே போல் கே எடுத்தீங்கன்னா அதில் சத்தம் இக் என்று வரும். எல் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் சத்தம் இல் என்று வரும். ஆர் எடுத்தீங்கன்னா அதில் சத்தம் இர் என்று வரும். அதே போல் ஜி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜிக்கு இக்குன்னு வரும். இன்னொரு சத்தம் இருக்கு, இஜ்ஜுன்னு சத்தம் இருக்குது, ரைட்? இதை தவிர சில குறியீடுகள் இருக்குது. நான் அந்த குறியீடை உங்களுக்கு நான் காட்டுவேன். அதை நான் அந்த குறியீடை நீங்கள் சொல்லும்போது ஐஎன்ஜிக்கு ஒரு குறியீடு இருக்கு. அந்த குறியீடை நான் உங்களுக்கு காட்டுவேன். அந்த குறியீடை சொல்றது என்ற சத்தத்துக்குரிய குறியீடு. இந்த டிஹெச் சேர்ந்து வரும்போது 2 விதமான சத்தம் வரும். ஒன்று இஸ் என்று வார சத்தம். நான் உங்களோட முரசில் நாக்கு படணும், இஸ் என்று வரணும். கொஞ்சம் காற்று வாயால் வழியாகும். அதை நான் சொல்ல இஸ். இன்னொன்று இந்த தாலுக்கு பாவிக்கிற இஸ் என்று வார சத்தம். அது 2வது குறியீடு. இப்போ இஸ் என்று வாரத்துக்குரிய குறியீடு என்ன, இஸ் என்று வாரத்துக்குரிய குறியீடு என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுவேன். ஓகே? அப்போ இஸ் 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 அதுக்குரிய உதாரணங்களோட நாங்கள் பார்ப்போம். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு குறியீடு உங்களுக்கு தெரியணும். இஷ் என்று வாரது, எஸ்ஹெச் வாரது. எஸ்ஹெச் வரும்போது நாங்கள் இஷ்ன்னு சொல்லணும். அப்போ இஸ்ஸுக்கும் இஷ்ஷுக்கும் இல்லை வித்தியாசம் தெரியணும். உங்களுக்கு இஸ்ன்னு சொல்லக்கல எஸ்ஸை போட போகிறீங்க, இஷ்ன்னு சொல்லும்போது எஸ்ஹெச்சை போட போகிறீங்க. அப்போ அது உங்களுக்கு தெரியணும் வித்தியாசப்படுத்துறது. அதே போல் இஸ்ன்னு சொன்ன நீங்கள் இச்சுன்னு சொல்ல போகிறீங்க. இச்சுன்னு சொல்லும்போது அதில் சவுண்ட் வந்து வித்தியாசமான உச்சரிப்பு. அதில் உச்சரிப்புக்குரிய குறியீடும் உங்களுக்கு கட்டாயம் தெரியணும், ரைட்? அதே போல் இஜ்ஜுன்னு ஒரு சத்தம் இருக்குது. இஜ்ஜுன்னு சொல்றது ஜன்னு வாரது. அப்போ இக்குன்னு வார மாதிரி இஜ்ஜுன்னு வாரது, ரைட்? அப்போ ஆங்கிலத்தில் அந்த ஜியை இஜ்ஜின்னு உச்சரிக்கிறியா இக்குன்னு உச்சரிக்கிறியாங்கிறத அந்த டிக்ஷனரியில் அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த சவுண்டை குறியீட்டால் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த குறியீடுகளை நீங்கள் பார்த்து சரியாக நீங்கள் உச்சரிக்கும் போது அது உங்களுக்கு அந்த உச்சரிப்பை சரியாக தரும். அதே போல் இன்னும் ஒரு உச்சரிப்பு தான் ஈன்னு சொல்கிறது. அந்த ஈங்கிறதுக்கு இந்த ஜே மாதிரி போட்டு ஒரு குத்து வச்சிருப்பாங்க. அதை ஈன்னு சொல்கிறது. அதே போல் அந்த ஜே போட்ட ஒரு குத்தோட யூவை போட்டு 2 குத்து வச்சிருந்தா அந்த குறியீடுக்கு சொல்கிற யூன்னு சொல்கிறது. உங்களுக்கு பியூட்டின்னு வரக்கல யூன்னு வருது. ஆகவே இந்த 24 சத்தங்களையும் நீங்கள் சரியாக விளங்கி கொண்டு அதை உச்சரிக்கும் போது அந்த உச்சரிப்பு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே இந்த உச்சரிப்பு முறைகளை நீங்கள் விளங்கி
அதை முறையாக உச்சரிக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய ஆங்கிலத்தினுடைய சொல் உச்சரிப்பு மாறுபடும்.